ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பச்சைப்பயிருக்கு முளைக்கட்டினது வந்து சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அடை மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல் சூடு பண்ண வச்சுருக்கேன். அது நல்லா சூடானது ஒரு கரண்டி மாவு போட்டு கொஞ்சம் திக்காவையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நைஸாக வேணுன்னா அப்படி கூட ஊற்றிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த பச்சைப்பயிரை வந்து அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எல்லாமே கலந்து சேர்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இது கூட இன்றைக்கி தயிர் வச்சுருக்கேன். அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. சரி, வாங்க அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூனை விட கம்மியான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய குடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயமும் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம். இது வந்து ரொம்ப குலைவாலாம் வேக வேணாம். கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு வந்து வதங்கினா போதும். இந்த அளவு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டுமே எடுத்துக்கலாம். இது வந்து பத்தலை அப்படிங்கும்போது இன்னொரு முட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2 செகண்டுக்கு விட்டுட்டு முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியான சூப்பரான முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த காய்கறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து உங்களோட விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு இது கூட சேர்த்துக்கிறேன். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து அடை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு கரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தோசைக்கல் சூடு பண்ண வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்து கொஞ்சம் திக்காகவே வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் தான் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுருங்க. இது எல்லாமே வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதனால் நானாக வந்து ட்ரை பண்ணது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ 2 சைடு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து முட்டை, காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து தொட்டுக்க கூட எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
இதுக்கும் தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சொரக்காய்ல பண்ண போகிறோம். 1 கப் அளவு சொரக்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு துருவி வச்சுருக்கேன். சொரக்காய் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். துருவின கேரட்டை இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா. இதுலேயும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் அந்த பச்சை மிளகாய் காரமே போதுமாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு. இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்காது. ஏன்னா சொரக்காய் சேர்த்துருக்கோம், கேரட் சேர்த்துருக்கோம். அதுலேயே வந்து தண்ணி இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து கையில் தொட்டுட்டு இது மாதிரி தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு மாவை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழை இலையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் அந்த மாதிரி கூட தட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இதையுமே வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வைங்க மூடி போட்டு. இதில் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சொரக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சொரக்காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சொரக்காய் சேர்த்துருக்கிறதுனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வைங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குமே தொட்டுக்க வந்து எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.